கஷ்டப்பட்டு கட் பண்றது வெங்காயம். கட் பண்ணும் போதே அழுதுவாங்க எல்லாரும். எவ்வளவு குயிக்கா ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. சூப்பருங்க. கடையில புரோட்டா மஸ்டர்ட்னா கூட இவ்வளவு சன்னமா வெட்ட மாட்டாரு. 3 கேரட் 5 செகண்ட் தான் அப்படியே பூவா வந்துரும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நேந்திரங்காய் சிப்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அப்படியே பிரஸ் பண்றதா எவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்களா. அப்படியே வச்சுட்டு பாருங்க வெள்ளரிக்காய் உள்ள போட்டாரு. அழகா ரவுண்ட் ரவுண்ட் உருண்டை ஆச்சுங்க. ஆமா உருண்டை ஆச்சு. ரொம்ப சாஃப்டான மாவு சூப்பரா கையில பண்ணத மாதிரி. என்னங்க முழு தக்காளி முழு வெங்காயம். தக்காளி இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, மிளகாய் காணும் பாத்தீங்களா. முழு தக்காளி முழு வெங்காயம் இருக்கு அங்கேயாவது. இங்கேயுமே ஒரு சின்ன பிரஷர் கூட இல்ல. கூல் மாதிரி ஆயிடுச்சு. மத்த ஜூஸர் வாங்கினா மெயின்டெனன்ஸ் அதிகம். உடனே கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸே கிடையாது. லைட்டா அப்படி ஷேக் பண்ணா ஒரு 4 ஜூஸ் போடணும் அப்படின்னா 4 பேருக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா ஜார் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துலயும் பழத்தை அப்படியே போட்டு ஃபில் பண்ணி வச்சா போதும். அப்படியே பிளேட் எடுத்து மாட்டி மாட்டி அரைச்சு அப்படியே கையில போட்டுருவோம். ஒரு 5 பழம் நீங்க 6 பழம் ஒரே டைட்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வச்சு அழுத்திட்டே இருக்கும். என்னங்க ஃபில்டர் பண்ணி வந்துருது. ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும். ஏடு மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். சக்கை மட்டும் தனியா இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து ஒரு மிளகோ சீரகமோ அரைக்கணும் அப்படின்னா மிக்ஸில அரைக்க முடியல. பாருங்க எவ்வளவு போடுறேன்ட்டு. 2 மேல வச்சுட்டு திருப்பினாலே ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். என்னங்க 2 மிளகா அரைச்சு 2 மிளகா கூட அரைச்சிடும். என்னங்க 2 மிளகா அரைக்குமா? நீங்க ஏலக்காய், கருவேப்பிலை, மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு நீங்க பவுடர் எல்லாம் அதே மாதிரி சாம்பார் பொடி, இட்லி பொடி எல்லாம் பாக்கெட்ல வாங்குறதுக்கு பதிலா இந்த ஸ்டேஜ்ல போடுறேன். பாருங்க போட்டாங்க, எடுத்தாங்க, பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எடுத்து வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்குலாம் பார்த்தோம்னா ரொம்பவே யூஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க வந்திருக்கும். என்ன டீட்டெயில் அண்ணனுக்கு அண்ணா வணக்கம் சொல்லுங்க. நம்ம நோபல் அசோசியேட் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆர்பிடி மலன். சூப்பர். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், காமிக்க போறது எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு புல்லட் மிக்ஸி. புல்லட் மிக்ஸில அட்வான்ஸ்டு மாடல் அரௌண்ட் மிக்ஸி யூஸ் பண்றாங்களா, அதை விட அட்வான்ஸ்டா இருக்கும். அங்க சொல்றதோட செஞ்சு காட்டலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும்? நம்ம இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். சூப்பர் ரைட். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா என்ன பண்ண போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ட்ரையானது இதானது எல்லாமே உங்களால் போட்டு பண்ண முடியும். ஸோ 1 மினிட் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தும் சரி இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம புல்லட் மிக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ல கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒன்று வந்து கோல்ட் கலர்ல வரும், ஒன்று மெரூன் கலர்ல வரும். இந்த புல்லட் மிக்ஸி கூட 7 ஜார் வரும். என்னங்கிறது நான் ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க. இது வந்து சின்ன ஜார் இருக்குது. ஓகே. இதோட பெரிய ஜார் இது 2 ஜார் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட் அன்பிரேக். இது இல்லாம இந்த மாதிரி ஜார் மில்க் ஷேக் ஜார் 4. இதோட பர்பஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். சொல்லுங்க. இந்த மாதிரி 4 ஜார் மொத்தம் 6. இது இல்லாம ஒரு ஜூசர் ஜார். ஜூஸரும் இருக்கு. ஆமா, மொத்தம் 7 ஜார் கொடுத்துருவோம். இந்த 7 ஜார் இல்லாம புல்லட்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சாப்பர். ஆமா, இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. எந்த பிராண்ட் புல்லட் மிக்ஸி வாங்கினாலுமே கிடைக்காது. நம்மள்ட்ட மட்டும் தான் இது கிடைக்கும். இந்த சாப்பருக்கு 2 பிளேடு வரும். இத பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க இந்த பிளேடு. இந்த ரவுண்ட் ஷேப் பிளேடு பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிசைன்ல கட் பண்ணிக்கலாம். சரி. இது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேடு வந்துரும். இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா 2 டிசைன்ல கட் பண்ணிக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு இதான் மெயின். இதெல்லாம் எப்படி பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் டெமோ மூலமா காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம். வீட்ல நார்மலா மிக்ஸி வச்சிருப்பாங்க எல்லாரும். எல்லா மிக்ஸிலுமே பாத்தீங்கன்னா சட்னி அரைப்பாங்க. அதான் மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. நம்ம புல்லட் மிக்ஸில மட்டும் தான் மசாலா ஐட்டங்கள் அரைச்சிக்கலாம். அங்க பாருங்க. மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா தூள் ஐட்டம் இதெல்லாம் பாக்கெட்ல போய் வாங்கிட்டு வருவாங்க. வீட்ல 1-2 மிக்ஸி வச்சிட்டு பாக்கெட்ல வாங்குவாங்க. ஆனா இதுல நம்ம மிக்ஸில இத அரைச்சிக்கலாம். இது இல்லாம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணுமோ அதுவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆமா, அங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். ஜூஸும் பண்ணிக்கலாம். ஜூஸ் போட்டு காமிக்க தான் போறேன். பிளஸ் சட்னியும் பண்ணிக்கலாம். எப்படி அரைக்குதுங்கறதையும் காமிக்கிறேன். ஸ்பெஷலா நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். எல்லா மிக்ஸி அளவு அதிகமா போடினா அரைக்கும், கம்மியா போட்டா கண்டிப்பா அரைக்காது. மிக்ஸி பாருங்க, மினிமம் குவாண்டிட்டி போட்டாலே அரைக்கும். அதாவது நீங்க ஒரு ஸ்பூன் வந்து ஒரு மிளகோ சீரகமோ அரைக்கணும் அப்படினா மிக்ஸில அரைக்க முடியாது. பாருங்க எவ்வளவு போடுறேன்ட்டு. 2 மிளகு கண்டிப்பா எந்த மிக்ஸியுமே அரைக்காது. லேடிஸ்க்கு தெரியும். எப்படி ஒரு கையச்சு போடணுமே. ஆமா, நிறைய போட்டா தான் அரைக்கும். இதுல வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. இந்த மிக்ஸியை பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் மேல வச்சிட்டு திருப்பினாலே ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானா? ஆமா, எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். என்னங்க 2 மிளகு அரைச்சு 2 மிளகு கூட அரைச்சிரும். காட்டுங்க. கண்டிப்பா நீங்க எந்த பிராண்ட் மிக்ஸிலுமே இந்த மாதிரி பார்த்தா வரவே வராது உங்களுக்கு. இத பாருங்க, உள்ள தெரியுங்களா? டீ காமிக்கிறேன். 2 மிளகுனால எல்லாமே தூள் தூளா பவுடர் கூட்டி. என்னங்க 2 மிளகும் அரைக்குமா? அத பாருங்க, ஃபுல்லாவே மேஜிக் மாதிரி இருக்கு. எல்லாமே இதுல தான் இருக்கும். சூப்பர்ங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி எவ்வளவு கம்மியா போட்டாலும் பவுடர் ஆயிடும். அப்ப அது எவ்வளவு ஸ்பீடா சுத்து, எவ்வளவு ஃபங்க்ஷன் ஆகும். அவ்வளவு ஸ்பீடா சுத்துறதுனால எவ்வளவு கம்மியான அளவு போட்டாலும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மிக்ஸில பாத்தீங்கன்னா சாஃப்டான பொருள் அரைக்கும். அதாவது ஈரப்பதா இருந்தா நல்லா, ட்ரையா இருந்தா அரைக்காது. மிக்ஸில போட்டா பிளேட் எல்லாம் உடைஞ்சிரும். பாருங்க, சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சுக்கு இருக்கு பாருங்க. சரி, எவ்வளவு ஹார்டா இருக்கு பார்த்தாலே தெரியும். இத நீங்க நார்மல் மிக்ஸில போட்டு அரைக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா உடைச்சிட்டு அப்புறம் போட்டு அரைப்பாங்க. டிப்பி டிப்பியா வரும். பாருங்க, முழுசா முழுசா போட்டீங்க. இதே மாதிரி கடுக்காய், வசம்பு, காய் இந்த மாதிரி ஏதாவது அரைக்கணும்னாலும் நீங்க அரைச்சிக்கலாம். இந்த சுக்குக்கு மட்டும் லைட்டா மிக்ஸில பெண்ட் பண்ணிட்டு போடணும். ஸ்பீடு பாருங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்கு.
இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து நம்ம மிக்ஸில வந்துச்சு அப்படின்னா அந்த பிளேடே பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடும், கீழே கீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிடும். அதாவது நார்மலா பிளேடு கீழே அந்த மாதிரி புஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கெட்டியான பொருள் போட்டுனா இதெல்லாம் தேஞ்சு போயிடும். ஆனா நம்ம மிஷின்ல பாருங்க எப்படி அரைக்குது, எல்லாமே லைவா தான் காமிக்கும். ஒரு கட்டு கூட நான் வைக்கல பாருங்க, அப்படியே போட்டுருக்கேன் உங்களுக்கு. நான் டெமோக்காக இதுல கம்மியா போட்டிருக்கேன். சரி, அளவு அதிகமா வேணா நீங்க ஃபுல்லா 300 கிராம் வரைக்கும் இதுல போட்டு அரைக்கலாம். இதை விட அதிகமா வேணா நீங்க இதுல போட்டு 450 கிராம். பெரிய ஜார்ல அளவு அதிகமா வேணுமோ நீங்க அதுல போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பாருங்க இது எந்த அளவுக்கு ஃபைனா வருது அப்படின்னா, நீங்க கடையில போய் பாக்கெட்ல வாங்குறீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி கிடைக்கும். சுக்குமல்லி காஃபி எல்லாம் போடுறீங்கன்னா சூப்பரா இருக்கும் அரைக்கிறதுக்கு. இவ்வளவு கம்மியா பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா மிக்ஸி அரைக்காது. நான் ஒரு பீஸ் தான் போட்டேன், ஒரு பீஸ்ல பாருங்க எவ்வளவு பவுடர். ஓ, என்ன கட்டியா போட்டது பாருங்க, அருமையா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா 1-2 மிக்ஸி வச்சுட்டு மாதிரி சொன்ன மாதிரி பாக்கெட்ல தான் வாங்கிட்டு வருவாங்க. வெஜ்ஜி நான் தேவி பண்றாங்க அப்படின்னா ஒரு மசாலா இந்த கரம் மசாலா கடையில போய் வாங்குவாங்க. பட்டை போடுறேன், கறி மசாலாவோ கரம் மசாலாவோ கொஞ்சம் லவங்கம் போட்டு சும்மா சாம்பிளுக்கு அரைச்சி காமிக்கிறேன். வீட்டுல நமக்கு தேவையான அளவுக்கு வேணுமோ நீங்க ஏலக்காய், கருவேப்பிலை, மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு நீங்க பவுடர் எல்லாம் அதே மாதிரி சாம்பார் பொடி, இட்லி பொடி எல்லாம் பாக்கெட்ல வாங்குறதுக்கு பதிலா மாதிரி கம்மியா இவ்வளவு கம்மியா கண்டிப்பா மிக்ஸில போட்டு பவுடர் வராது, அது அப்படியே தான் நிக்கும் போட்டீங்கன்னா. ஆனா இதுல வந்து பாருங்க எப்படி வருது, எப்படி என்ன ஸ்டேஜ்ல போடுறேன், எவ்வளவு அப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. சூப்பர்ங்க, போடுங்க பாப்போம். ஓ பாருங்க, எல்லாமே அரைச்சிடுச்சு, எல்லாமே அரைச்சிடும், எல்லாமே செகண்ட் கணக்குல தான். சூப்பர். அதாவது நம்ம பாக்கெட்ல வாங்குறது என்னைக்கு அரைக்கிறாங்க, என்னென்ன மிக்ஸ் பண்றாங்க, கெட்டு போகாம இருக்குன்னு தெரியாது. அதே நம்ம வீட்டுல அரைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம கண்மொழி அரைக்கிறதுனால அதுல கெமிக்கல் கண்டிப்பா கலக்க போறது கிடையாது, ஸ்டோர் பண்ணி வைக்க போறது இல்ல. அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஒரு 5 நாள் 10 நாள் வச்சா அது மனமே போயிடும். அப்படியே அரைச்சு அப்படியே போட்டீங்கன்னா மனமா இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், கெமிக்கல் கிடையாது. சரி, அதெல்லாம் பயப்படாம சாப்பிடலாம். நம்ம அன்னைக்கு வேணுங்கிறது அப்பப்ப அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் வேணாலும் அரைச்சிக்கலாம், 50 கிராம் 100 கிராம் வேணாலும் நீங்க இதுல அரைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிறது நம்மளோட டைமிங் தான். சரி, நம்ம பார்த்து எடுக்கலாம். சப்போஸ் இன்னும் நமக்கு நல்லா நைஸா வேணும் அப்படின்னா திருப்பி கூட நம்ம போட்டுக்கலாம். ஆமா பாருங்க, போட்டாங்க, எடுத்தாங்க, பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொட்டி காமிக்கிறோம் பாருங்க. ஓ, இங்க பாருங்க எப்படி நெகு இருக்குன்னு. சூப்பரா வந்துரும். நம்ம பாக்கெட்ல வாங்குற மசாலா அதே மாதிரி கரம் மசாலா அருமையா. இந்த மாதிரி இந்த கரம் மசாலா மட்டும் இல்லாம மிளகு தூள் அரைக்கணும், மல்லி தூள் அரைக்கணும், வரமிளகா அரைக்கணும், கருவேப்பிலை பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி என்ன நீங்க பவுடர் பண்ணணும் அப்படின்னாலும் பாக்கெட் போக தேவையில்லை. இந்த புல்லட் மிக்ஸி இருந்துச்சுன்னா நீங்க வீட்லயே அரைச்சிக்கலாம். அது 1 ஸ்பூனா இருக்கட்டும், 1 கிலோ கூட அரைச்சிக்கலாம். நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜார் கூட அளவுக்கு ஏத்த மாதிரி ஜார்ல போட்டு அரைக்கணும் கிடையாது. இந்த பிளேட் வந்து நீங்க இதுல போட்டீங்கன்னா சின்ன ஜார்ல அரைச்சிக்கலாம். அளவு அதிகமாகனா அந்த பிளேட மட்டும் கட்டி இந்த பெரிய ஜார்ல போட்டு சூப்பரா வரும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ராகி மாவு அரைக்கணும், இல்ல கம்பு மாவு அரைக்கணும், சோள மாவு அரைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா வெயில காய வச்சு வீட்டுல வச்சிட்டீங்க. தேவைப்படும் போது குழந்தைங்களுக்கு பார்த்தா அந்த சத்து மாவுல ரெடி பண்றாங்கன்னா, கஞ்சி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு வேணும், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வேணும் அப்படின்னா நீங்க அரைச்சிக்கலாம். இது சுக்கே அரைக்கிறப்ப இது மாதிரி கம்மியான 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைக்கணுமா இதுல போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு கம்மியான குவான்டிட்டி போட்டாலும் இந்த மிக்ஸி பர்ஃபெக்ட்டா அரைச்சு கொடுக்கும். இதே மிக்ஸில போயிட்டு நீங்க வீட்டுல இருக்கிற விதவுட் பிராண்ட் மிக்ஸில போட்டாலும் அது பிளேடு கட்ல தங்கிடும், கண்டிப்பா அரைக்கவே அரைக்காது. நம்ம மிக்ஸி மட்டும் சூப்பரா இருக்கு. இதான் பண்ணலாம் இல்ல, இன்னும் நிறைய அரைக்கலாம். இந்த பிளேடு வந்து ட்ரை பிளேடு. இதுல பாக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இந்த சிங்கிள் பிளேடு ட்ரை அரைக்கும். இந்த பிளேடு பாத்தீங்கன்னா வெட் பிளேடு. இது எப்படி அரைக்கிறதே காமிக்கிறேன். வழக்கமா இது வந்து தண்ணி ஊத்தி அரைக்கக்கூடிய எந்த ஒரு ஐட்டத்துக்குமே இந்த பிளேட் தான் யூஸ் பண்ண போறோம். நான் ஒரு சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்னி அரைச்சு காமிக்கிறேன். தேங்காய் கட் பண்ணிட்டேன், துருவ டைம் உள்ளதுனால நம்ம அப்படியே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியும் போட்டுக்கலாம், துருவியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஆமா, கல்ல வேணும்னாலும் போட்டுக்கலாம். சட்னி வந்து இப்ப மிக்ஸில நிறைய பொருள் நிறைய போட்டா தான் அரைக்கும். இப்போ துவையல் மாதிரி நீங்க ஒருத்தருக்கு மட்டும் சட்னி அரைக்கணும்னு கம்மியா போய் போட்டீங்கன்னா வரப்படாது, சைட்ல போய் தங்கி ஒதுங்கிடும், அப்படியே ஓரத்துல போய் ஒட்டிக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கம்மியா போட்டாலுமே அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம். வீட்டுல போடும்போது நீங்க என்னென்ன வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி ஊத்திங்க. துவையல் மாதிரி வேணும், சில பேர் பார்த்தா புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் அரைப்பாங்க. இது மிக்ஸில போட்டு அரைச்சீங்கன்னா சைட்ல ஒட்டிக்கும், துவையல் வராது. அதுல தண்ணி ஊத்தி ஊத்தி அரைப்பாங்க, அது சட்னி மாதிரி ஆயிடும், துவையல் மாதிரி இருக்காது. ஆனா இதுல வந்து எல்லா வகையான துவையலுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே மேல வைக்கிறீங்க. இது வந்து சுவிட்ச் கிடையாது. இதை பாத்தீங்கன்னா மேல கையை வச்சு ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணி டர்ன் பண்ணாலே போதும். சிம்பிள் வேலை, அவ்வளவுதான். ஆமா, இப்ப நார்மலா மிக்ஸில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க புடிச்சிட்டே நிக்கணும். புடிச்சிட்டே நிக்கல அப்படின்னா மேல் மூடி திறந்து வீடு ஃபுல்லா சட்னி ஆயிடும். இதுல வந்து அப்படி பண்ணவே தேவை இருக்கு. அது லைட்டா ஷேக் பண்ணாலே போதும். மிக்ஸில என்ன பண்ணுவாங்கன்னா நின்னுடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், திரும்ப எடுத்து நம்ம ஸ்பூனால கிண்டி விட்டு அரைப்போம். இதுல அப்படி பண்ண தேவையில்லை. லைட்டா அப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பரா அரைக்க எடுத்துட்டீங்கன்னா லீக்கேஜ்ங்கிறது எதுவுமே ஆகாது. எல்லாமே கவுத்து வைக்கிறது தான். அதனால கவுத்து வைக்கிறா லீக்கேஜ் வருமா அப்படிங்கிற யோசிக்கிறேன். பாருங்க ஓன் பண்ணிங்கன்னா எவ்வளவு திக்கா
தண்ணி கம்மி பண்ணி அரைச்சு இல்ல திக்கா அரைச்சிருக்கோம் பாருங்க. சட்னி ரெடி. சட்னி ரெடி இப்போ தொட்டு பார்க்கலாமா? பாருங்க பாருங்க நல்லா நெக நெக நெகன இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் மிக்ஸில போட்டு அரைக்கும் போது கம்மியா போட்டீங்கன்னா அது உருண்டை உருண்டையா நிக்கும். தேங்காய் வெங்காயம் உருண்டை உருண்டையா நிக்கும். இதுல வந்து தங்காது எதுவுமே. எல்லாமே சூப்பரா அரைச்சிரும். மெயின் கான்செப்ட் என்னன்னா கம்மியான குவான்டிட்டி போட்டாலுமே அரைச்சிக்கலாம். ஒருத்தர் சட்னி வேணாலும் மத்த மிக்ஸில நீங்க அரைக்கும் போது அதை நீங்க வேற பாத்திரத்துல மாத்தி தான் சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளேட் தனியா எடுத்துருவோம். அதனால அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இல்ல ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மூடிய போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல தனி கேப் கொடுத்துருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகா வச்சுக்கலாம். வேணா ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட்டு எடுத்து உள்ள வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன ஜார் பெரிய ஜார்லயும் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் போட்டு அரைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி வருதுன்னு பாருங்க. மொத்த மிக்ஸி மாதிரி இதை கட் பண்ணி தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன முழு தக்காளி முழு வெங்காயம் வீட்டுல நீங்க போடும்போது வதக்கிட்டு போட்டுங்க. டெமோ காமிக்கிறதுனால இப்ப நம்ம அதை வதக்கலாம் முடியாதுனால சும்மா லைட்டா தண்ணி ஊத்திட்டு அப்படியே போட்டு முழுசா போட்டாரு அரைச்சிருமாங்க. பரவாயில்ல பாருங்க எப்படி வருது. சின்ன ஜார்ல பத்தாதுன்னு நினைக்கிறவங்க பெரிய ஜார்ல பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம்னு காமிக்கிறது தான் இதை போடுறேன். வேணும்னா இந்த மாதிரி பாருங்க முழு தக்காளி முழு வெங்காயம் எல்லாமே இருக்கு போடணும். என்னங்க அரைக்க ஆரம்பிச்சு அவ்வளவுதான் அரைச்சிடும். அவ்வளவுதானா? பாருங்க நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம அப்படியே போட்டோம். வீட்டுல நீங்க கட் பண்ணி ரெண்டா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். வெங்காயமா அரைஞ்சிருச்சு. ஆமா வெங்காயமும் அரைப்பட்டு இருக்கு. தக்காளி அரைஞ்சிச்சு, வெங்காயம் அரைஞ்சிச்சு, மிளகாய் காணும் பாத்தீங்களா? அவ்வளவுதான். மிளகாவும் அரைஞ்சிச்சு. மேல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி அது வரையும் இந்த குமிழ் மாதிரி வரும். ஆமா. அப்போ வந்து எல்லாமே ரொட்டேட் ஆயிட்டு கீழே தான் போகும். எதுவுமே மேல போகாது. கீழே போறதுனால உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சாஃப்டா அரைக்கும். எதுவுமே தங்காம அரைச்சு கொடுக்கும். சூப்பருங்க. பாருங்க முழு தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாமே அரைஞ்சது. சோ வேணும் அப்படின்னா சின்ன ஜார்லயும் போட்டு அரைச்சிக்கலாம். அதிகமா போட்டீங்கன்னா பெரிய ஜார்லயும் போட்டு அரைச்சிக்கலாம். முழு தக்காளி முழு வெங்காயம் இருக்கா எங்கேயாவது பாருங்க எங்கேயுமே ஒரு சின்ன பிசர் கூட இல்ல. சுத்தமா அரைச்சு கொடுத்துருவோம். கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே சூப்பரா வீட்லயே நீங்க அரைச்சிக்கலாம். சூப்பர்ங்க. இப்போ சட்னி அரைக்கிற சின்ன ஜாரை பத்தி பார்த்துட்டோம். ரெண்டுமே காமிச்சிட்டேன். அடுத்து எப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் ஜார் 4 ஜார் தரும். இந்த ஹேண்டில் ஜாரை எப்படின்னா பர்பஸ் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மேல கலரா இருக்கு பாத்தீங்களா? இல்ல குள்ள இது வந்து லிப் ரிங் யூஸ் குடிக்கும் போது மேல போட்டுக்கலாம். இது வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது என்ன யூஸ் அப்படின்னா மில்க் ஷேக் பண்றது, ஸ்மூத்தி பண்றதுக்கு, தயிர் கடைய, மோர் கடைய, பருப்பு கீரை கடையறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது வந்து கிளாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ல போடும்போது மில்க் ஷேக் மாதிரி தான். சோ மில்க் வந்து நீங்க பால் வேணா பால் ஊத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோல்டு காஃபி எல்லாம் ரெடி பண்றதுக்கு அதிகமா ஷேக்கிங் பண்ணி ஆகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து ஷேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளெண்ட் பண்றதுக்கு இது ஒரு சாம்பிள் ஆப்பிள் மில்க் ஷேக் மாதிரி ஒரு சாம்பிளுக்காக போட்டு காமிச்சிருக்கோம். ஓகே ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் ஜூஸ், மேங்கோ, பைனாப்பிள், கொய்யா இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வடிகட்டாமோ அப்படியே சாப்பிடுவோமோ அது எல்லாமே இந்த ஜார்ல தான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் வடிகட்டி சாப்பிடக்கூடிய பழமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஜார், அதை நான் காமிக்கிறேன். இது வந்து வடிகட்டாம அப்படியே சாப்பிடக்கூடிய மில்க் ஷேக். மில்க் ஷேக்கும் அதே ஜார் தான். சட்னிக்கு என்ன அரைச்சமோ அதே பிளேடர் தான். நீங்க இதுல போட்டுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் தண்ணி இருந்தாலும் பயப்பட தேவை இருக்காது. அதனால தண்ணியில முக்கிய வாஷ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கை டைட் வச்சா போதும், ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல. தண்ணி இருக்கிறதுனால லீக்கேஜ் எதுவும் ஆகாது, பயப்பட தேவையில்ல. அப்படியே மேல வச்சிருங்க. குழந்தைங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மத்த ஜூஸர் வாங்கினா மெயின்டெனன்ஸ் அதிகம், இதுல மெயின்டெனன்ஸே கிடையாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிக்கிது சீக்கிரம் குயிக்கா அரைக்கணும் அப்படின்னா லைட்டா அப்படி ஷேக் பண்ணா போதும். அவ்வளவுதான். ஒரு 30 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அரைச்சிடும். 30 வினாடி தான். ஆமா. இப்போ ஒரு 4 ஜூஸ் போடணும் அப்படின்னா 4 பேருக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த ஜார் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துலயும் பழத்தை அப்படியே போட்டு ஃபில் பண்ணி வச்சா போதும். அப்படியே இந்த பிளேட் எடுத்து மாட்டி மாட்டி அரைச்சு அப்படியே கையில கொடுத்துடலாம். மொத்தமா அரைச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பழம் போட்டு சக்கரை ஐஸ் எல்லாத்தையும் போட்டு நிரப்பிடலாம். ஆப்பிள் போட்டுருக்கு, திராட்சை ஒண்ணு, ஆரஞ்சு அப்படியே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே போட்டு அப்படியே கழுவி அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சி முடிச்சாச்சு. 30-40 செகண்ட் தான். எடுத்துருங்க. பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். சோ குழந்தைங்களா குடிக்கிறீங்க அப்படின்னா கீழே லீக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த த்ரெட் கொடுத்துறோம், லிப் ரிங். சப்போஸ் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வெளியில ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க, இல்ல வெளியில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த மூடி கொடுத்துறோம். இந்த மாதிரி மூடி வந்துரும் உங்களுக்கு. மூடியை போட்டு நீங்க வெளியில எடுத்து போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஜாரை பார்த்தா 3-in-1, அதாவது கிளாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாராவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் கண்டெய்னராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விதை இல்லாத பழம், அதாவது நம்ம ஃபில்டர் பண்ண போறதுலாம் இதுல போட்டேன். இதுல ஃபில்டர் பண்ற ஜூஸ் இருக்கு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, இல்லைன்னா சக்கருக்கும் வெதருக்கும் அதெல்லாம் வடிகட்டி தான் சாப்பிட்டோம். அதுக்காக தான் நம்ம இந்த பெரிய ஜார். இந்த ஜார் பாருங்க, இது தனியா எடுத்துக்கலாம். இந்த மூடியும் தனியா வந்துரும். உள்ள பாருங்க ஃபில்டர் இருக்கு. இந்த ஃபில்டரை வெளிய தனியா எடுத்துக்கலாம். சூப்பர்ங்க. சோ இந்த பிளேட் தான் நம்ம
இதை யூஸ் பண்றோம். பிளேட் வந்து கீழே லாக் பண்ணுவோம். இதுக்கு சேம் பிளேட் தானா? ஆமா, அதே பிளேட் தான். சூப்பர்ங்க. சோ லாக் பண்ணிட்டு நீங்க இது இப்படியே பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்ப தேங்காய் சட்னி அரைச்சோம் பாத்தீங்களா, ஒரு 2 தேங்காய் முழுசா போட்டு அரைக்கணும். நீங்க இதுல போட்டு அரைக்கலாம். கொஞ்சமா இருக்கனால சின்ன ஜார்ல, அதிகமா போடவே பெரிய ஜார், இத போட்டுக்கலாம். சூப்பர்ங்க. ஜூஸ் போடும்போது மட்டும் இது வந்து உள்ள வச்சிடணும், இந்த ஃபில்டர். ஆமா, ஜூஸுக்கு மட்டும் தான் இது. நீங்க ஜாரா யூஸ் பண்ணும்போது நீங்க இது உள்ள வைக்க தேவையில்லை. இந்த மூடி எடுத்து இங்க இடத்துல ஹோல்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஜூஸ் வரக்கூடிய வாய் வச்சு இதுக்கு நேரா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு. சூப்பர்ங்க. இது கூட சாத்துக்குடி அதுல சக்கா வரும் இல்லையா? ஆமா, நாலா கட் பண்ணோம். குயிக்கா உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாலா கட் பண்ணிட்டு, சரி பாருங்க, வாழைப்பழம் தோல் மாதிரி வருது பாத்தீங்களா? சூப்பர்ங்க. ஜூஸ் உரிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட், தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு செம ட்ரிக்கா இருக்கு. எப்படி வருது பாருங்க, நாளை விட்டு எப்படி வருது. ஆமா, இது நீங்க கையால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே 5 நிமிஷம் ஆகும். கசக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஸ்கின் மட்டும் தனியா வந்துரும். அந்த மாதிரி ஜூஸ் தனியா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டா தண்ணி ஊத்தினா நல்லா ஃப்ரீயா ஆரம்பிக்கும். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஜூஸ் வந்து 1 லிட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். 5 பழம் நீங்க 6 பழம் ஒரே டைட்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 பை 1 உள்ள போட்டுட்டே இருக்கலாம். இதை ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். சூப்பருங்க. அரைக்க ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாதி கால்வாசி தான் இருக்கு. நீங்க ஃபுல்லா போடலாம். மொத்தமா ஒரு 6 பழம் 7 பழம் போடலாம். 1 லிட்டர் ஜூஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துருங்க. ஆஃப் ஆயிடும் மிஷின். இப்படியே வடிகட்ட வேண்டியதான். அது பாருங்க. என்னங்க ஃபில்டர் பண்ணி வந்துருது. ஆமா, ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும். இத ஒண்ணுக்கு 2 டைமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பாகக்காய் ஜூஸ் சாப்பிடுறாங்க, அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுறனாலும் அதுவும் நீங்க இதுல போட்டுக்கலாம். 2 டைமா போட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்ங்கிறது அதிகமா ஒதுங்காது. உங்களுக்கு சக்கை மட்டும் தான் உள்ள இருக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துரும். இன்னும் இல்ல ஜூஸ் எடுக்குது பாருங்க. ஆமா, எடுத்துக்கோ. பாருங்க. சூப்பர்ங்க. சோ இந்த ஜூஸும் வந்துரும். ஒரு 1/4 டம்ளர் பாருங்க. இது ஒரு பழம் போட்டோம்னா ஒரு பழத்துல இருக்கிற ஜூஸ் அப்படியே போட்டோம். ஜூஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேலை தான் க்ளீன் பண்றதுக்கு. இந்த Black கலர் பாட்டா இருக்கு பாருங்க, இதான் பிளேட். இந்த பிளேட் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். சரிங்க. இருக்கு பாருங்க. இது உள்ள பாருங்க, எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? இந்த சக்கை மட்டும் தனியா இருக்கும். இத டஸ்ட்பின்ல கொட்டிட்டு நீங்க அப்படியே ஈஸியா தண்ணில முக்கி வாஷ் பண்றது. ரொம்ப சிம்பிள். வாஷ் பண்றது ரொம்ப சிம்பிள். யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு காமிச்சேன், சட்னி போட்டு காமிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா காயும் கட் பண்ணிக்கலாம். இதுல மிக்ஸில வந்து இவ்வளவு அட்வான்ஸா எந்த மிக்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி அட்வான்ஸா இருந்துச்சுன்னா அது தலை சுத்துற அளவுக்கு தான் ரேட்டா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம ப்ராடக்ட்ல பாருங்க ரொம்ப ரேட் கம்மி தான். இதுல கூட இந்த சாப்பரும் கொடுக்குறோம். சூப்பர். இந்த சாப்பர் வந்து தனியா வேணும்னாலும், அதாவது ஆல்ரெடி இந்த மிக்ஸி இருக்கு அப்படிங்கிறவங்களும் தனியா சாப்பரை வாங்கிக்கலாம். புதுசா வாங்குறவங்களும் சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த பாருங்க, இது வந்து மேல வச்சு ஒரு பிளேட் வந்து 2 டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்பா நான் காமிக்கிறேன். சரி. மேல வச்சிட்டு இத லாக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மேல வச்சிடுங்க. இந்த குக்கர் மூடி லாக் பண்ற மாதிரி இத அமுக்கிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா நின்னுடும். சூப்பர். தனியா வராது. இது மேல வச்சிட்டு இத வந்து உள்ள போட்டு காய் உள்ள போட்டு அமுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு புஷ் பண்றதுக்கு ஒரு டயர் கொடுத்துருவோம். சூப்பர்ங்க. நான் வந்து உங்களுக்கு காய் கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்கு பாருங்க. இத நார்மலா கட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்லைஸா கட் பண்ண முடியாது. ஈவன் ஷேப் கிடைக்காது. பாருங்க. அப்படியே வச்சிட்டு அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கூட நமக்கு ஆகாது. 10 செகண்ட் கூட ஆகாது. இவ்வளவு நைஸ் ஸ்லைஸா நீங்க வந்து கட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பாருங்க. ஓ, தெரியுதுங்களா? ஸ்லைஸ் அழகா வந்துருச்சு பாருங்க. வெள்ளரிக்காய் உள்ள போட்டாரு, அழகா ரவுண்ட் ரவுண்ட். இதே மாதிரி வெள்ளரிக்காய் மட்டும் இல்லாம முள்ளங்கி, பாகக்காய், புடலங்காய், வாழைக்காய், இந்த மாதிரி வறுவலுக்குலாம் ரெடி பண்றாங்க. ஜிப்ஸுக்கு நேந்திரங்காய் ஜிப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ரெடி பண்றா கூட இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துரும். சூப்பர். உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு எல்லாம் போடுவீங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நேந்திரங்காய் ஜிப்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி முழுசா எடுத்து உள்ள வச்சிருங்க. அப்படியே ப்ரெஸ் பண்றதா. 2 செகண்ட் கூட கிடையாது. என்ன எத்தனை பீஸ் வந்திருக்கு உள்ள? எத்தனை உருளைக்கிழங்குல எவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்களா? அழகா இல்ல, நம்ம உலகம் சிப்ஸ் பஜ்ஜி கூட போட்டுக்கலாம். சூப்பரா எடுத்துக்கலாம். அருமை. அதே மாதிரி பாகக்காய், வாழைக்காய் எல்லாமே நீங்களே பாத்துப்பீங்க. ஒரு 5 செகண்ட் கூட இல்லைங்க, ஒரு உருளைக்கிழங்குல இத்தனை ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். சூப்பர்ங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்றதுக்கு நம்ம நோபல் கொடுக்குற புல்லட் மிக்ஸில தான் எல்லாம் சாத்தியம். கண்டிப்பா நீங்க காய் பீஸ்ல செஞ்சீங்கன்னா கை காயமாகுது இல்லாம ரொம்ப லேட் ஆகும். அவ்வளவு சூப்பரா பண்ணிக்கலாம். சூப்பர்ங்க. பார்த்தா பாத்தீங்கன்னா இந்த பிளேட, இந்த மேல் பீஸ பார்த்தோம். இதே பிளேட திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது ஒரு டிசைன்ல வரும். எவ்வளவு குயிக்கா எவ்வளவு சூப்பரா விட்டது அப்படிங்கிறது பாருங்களேன். இது என்னங்க பண்ணோம்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் நம்ம துருவி நீர்ல இல்லாம போடுறாங்கல்ல, அந்த ஷேப்ல கிடைக்கும் உங்களுக்கு. மூணு கேரட் தான். கேரட் போடுறேன். ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, வெறும் 5 செகண்ட் தான். அந்த 5 செகண்ட்ல பாருங்க அப்படியே பூ பூவா வந்துரும் பாருங்க.
சூப்பருங்க. சரிங்களா, அருமையா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்குல இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்றதுக்கு பாருங்க, அருமையா யூஸ் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் கூட இல்ல. இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா வெட்டணும்னா எவ்வளவு நேரம் வரும்? சேலட்ல எல்லாம் ரெடி பண்றது கை போடும். நம்ம கட்டவர்ல வச்சு நம்ம ஸ்லைசர்ல செய்யணும்னா காயம் தான் ஆகும். இவ்வளவு குயிக்கா ரெடி பண்ண முடியாது. பாருங்க, ஒரு 3-4 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துரும். சூப்பர், அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்க கோஸும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேற வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி துருவுன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் நீங்க போட்டு பண்ணிக்கலாம். சூப்பர்ங்க. பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. இந்த பிளேட் 2 டைப்பா காமிச்சேன். இந்த பிளேட் யூஸ் பண்ணுங்க. இந்த பிளேட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பாருங்க. இதுவும் சூப்பரா இருக்கும். முக்கியமான பொருள் நம்ம கஷ்டப்பட்டு கட் பண்றது வெங்காயம். கட் பண்ணும் போதே அழுத்துவாங்க எல்லாரும். தோசைக்கு, வடைக்கு, ஆம்லேட்டுக்குலாம் நிறைய போடுவோம். தாளிக்கிறதுக்கும் ஆனியன் கட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மேல மூடிட்டு டைம் மட்டும் பாருங்க எவ்வளவு குயிக்கா ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு வெங்காயத்தை 4 பீஸா கட் பண்ணிட்டு மிக்ஸர் ரன் பண்றோம். டைமிங் பாத்தீங்கன்னா தெரியும். நான் போடுறதுதான் செகண்ட், அதாவது ஒரு 4 செகண்ட் கூட எடுத்துக்காது உங்களுக்கு. அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். பாருங்க, தோசைக்கு, வடைக்கு, ஆம்லேட்டுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அருமையா சூப்பருங்க. இது எல்லாமே பொடி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் பொடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பொடுசு இந்த அளவுக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல எல்லாம் பொடுசா எடுக்க முடியாது. கடையில புரோட்டா மாஸ்டர்னா கூட இவ்வளவு சன்னமா எடுக்க மாட்டாரு. அவ்வளவு சூப்பரா பார்த்தா இது வந்துரும். சூப்பருங்க. ஒரு வெங்காயம் பாத்தீங்க இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு அப்படின்ட்டு. வெங்காயம் வந்து சாஃப்டான ஐட்டம், கெட்டியான ஐட்டம் அரைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும் இல்லையா பாக்குறோம். சோ இது இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்கு பொரியல் பண்றதுக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கட் பண்ணும்போது சிரமமா இருக்கும். நல்லா ஸ்லைஸா துருவிட்டு தான் பண்ணுவாங்க. இது பாருங்க, முழு பீட்ரூட் நாலா கட் பண்ணிட்டு எடுத்து அப்படியே உள்ள போட்டு பொடி பொடியாயிடுச்சு. எவ்வளவு டைமிங் குயிக்கா ஆகுறது மட்டும் பாருங்க. 5 செகண்ட் கூட இல்ல பாருங்க. 5 செகண்ட் 6 செகண்ட் தான். இது எல்லாமே செகண்ட் கணக்கு தான். ஓகே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எந்த ஒரு மிக்ஸிலுமே இந்த மாதிரி ஸ்லைஸாவோ இல்ல கத்திய வச்சோ எந்த ஒரு செஃப்பானோ இவ்வளவு குயிக்கா நீங்க ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. கண்டிப்பா. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்களேன். அரிசி துருவல் பாத்தீங்களா? ஆமாங்க. பாருங்க, தனியா போடுறேன். ஓகே. இதே பாருங்க இந்த அளவுக்கு வெட்டி இருக்கு அப்படின்ட்டு. இவ்வளவு சூப்பரா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேரட்டையும் கட் பண்ணி எந்த காய் நீங்க இந்த மாதிரி பொருசா கட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காயுமே இந்த மாதிரி பொருசா கட் பண்ணிக்கலாம். சூப்பரா வரும். என்னதான் சாப்பர் வச்சுட்டு கையால இழுத்தாலும் கையால கண்ணாலும் இந்த மாதிரி கட்டே ஆகாது. இந்த சாப்பர் தான் குயிக்கா கட் பண்றதுக்கு அர்ஜென்ட் நம்ம சமையல் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பீட்ரூட் நாளா வெட்டி போட்டு அப்படியே இது பெரிய ஃபங்க்ஷன் வீட்ல கல்யாணம், காது குத்து, வளைக்கா பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு காய் கட் பண்றதுக்கு இதுவே போதும். எதுவுமே தேவை இருக்காது. இந்த சாப்பர் இருந்தாலும் எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆனியன் எப்படி கஷ்டமோ அதே மாதிரி சப்பாத்தி மாவு பேசுறது எவ்வளவு கஷ்டங்கிறது லேடிஸ்க்கு தெரியும். கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனாலே நேரம் வந்து மாவு பேச மாட்டாங்க. இந்த சாப்பர்ல ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ மாவு வரைக்கும் சூப்பரா பிசைஞ்சிக்கலாம். ஜென்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படின்னா சிரமப்படாம சப்பாத்தி சாப்பிடணும்னா இதுல மாவு பேசிக்கிறது சூப்பரா இருக்கும். மாவு பேசுறதுக்கு இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுவோம். பொடுசா கட் பண்றதுக்கு இந்த பிளேட் தான், மாவு பேசுறதுக்கு இந்த பிளேட் தான். சாம்பிளுக்கு நான் கொஞ்சமா மாவு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. மாவு அப்படி போடுறீங்க. ஆமா, மாவு போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, ஆயில் வேணும்னா ஆயில் ஊத்திக்கங்க, வேண்டாம் அப்படி விட்டுறலாம். சால்ட் என்ன நீங்க சப்பாத்திக்கு நீங்க என்னென்ன தேவையோ உங்க வீட்டுக்கு நீங்க போடுறீங்களோ அது அத்தனையும் உள்ள போட்டுருங்க. நம்ம எதுவுமே போட போறது இல்ல, வெறும் மாவு மட்டும் தான் போட்டிருக்கேன். சரி, ரன் பண்ணோம். சால்ட் லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிட்டு ரொம்ப லைட்டா பாருங்க தண்ணி இந்த மாதிரி சூப்பர்ங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு மாவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் தான். கிட்ட 1 கிலோ மாவு நீங்க 1 நிமிஷத்துல பிசைஞ்சு போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஆமா, உருண்டை ஆச்சு. நம்ம எண்ணெயே போடல. எண்ணெய் ஊத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த லைட்டா ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, இது கூட இதுல ஒட்டாது. நம்ம எண்ணெய் சுத்தமா ஊத்தல அப்படிங்கறதால தான் லைட்டா ஒட்டி இருக்கு. அப்படியே எடுத்துற வேண்டியதான். அவ்வளவுதான், ரெடி. சாஃப்டான மாவு சூப்பரா ஆமா, எண்ணெய் ஊத்துறீங்கன்னா சுத்தமா ஒட்டாம போயிடும். எண்ணெய் இல்லாம இருந்தாலும் லைட்டா ஒட்டுது உங்களுக்கு. சோ கையால நம்ம அந்த பிசைய தேவை எடுக்கும்போது மட்டும் தான் கை வச்சு எடுத்துக்கிறோம். இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க தயிர் கட்டியிருந்தாலும் இதுலயே பண்ணிக்கலாம். இப்ப இவ்வளவு வேலை செய்யுது, இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு பிரைஸ் வருதுங்க? இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் அரைச்சி காமிச்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வசதியா நீங்க ஒரு மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு நீங்க வெளியே ஷோரூமுக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலதான் வரும். 12,000 13,000 இந்த ரேஞ்சில தான் வரும். நம்ம நோபல் ஷாப்பிங்ல கொடுக்குற இந்த புல்லட் மிக்ஸி, அதாவது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 சின்ன ஜார் நீங்க கரெக்டா எண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சின்ன ஜார், இந்த மாதிரி 4 ஹேண்டில் ஜார், இந்த மாதிரி 4 ஜார் இருக்கு பாருங்க. மொத்தம் 6 ஜார், ஒரு ஜூசர் ஜார், 7 ஜார் இல்லாம இந்த மாவு பேசி காய் கட் பண்றது சாப்பாடு, இதெல்லாம் கம்ப்ளீட் செட்டே சேர்த்து 3,980 ரூபாய். சூப்பர்ங்க. அது மட்டும் இல்லாம 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, ஜூஸ் ஃப்ரீ சர்வீஸ் வரும். இது பிரைஸ் வந்து 10,000 மேல வரும்.
நம்மளது ரொம்ப கம்மியா தரீங்க. நம்ம கொடுக்கறதே 3990 தான். நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் அது. அதனால பாத்தீங்கன்னா 1 இயர் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். வந்துரும் கூட. ஆமா, நம்ம இதான் மிக்ஸி 2 வராது, 1 தான் வரும். கலர் 2 இருக்குனால தான் 2 வச்சிருக்கோம். புல்லட் மிக்ஸி கூட இது அத்தனை செட் வந்துரும். எல்லாம் சேர்ந்தது தான் 3980 ரூபாய். தமிழ்நாடு மட்டும் இல்லாம சவுத் இந்தியா முழுவதுமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம். சூப்பர்ங்க. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்மளுக்கு கால் பண்ணனும் இல்ல ஆன்லைன்ல எடுக்கணும்னா எப்படி வாங்கணும்? உங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேமெண்ட் அனுப்பிச்சு அட்ரஸ் அங்க கொரியர் பண்ணிரோம். மேக்ஸிமம் 2 டேஸ்ல கொரியர் ரீச் ஆயிடும். அதர் ஸ்டேட் வந்து 3 டேஸ் வந்துரும். சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப். இப்போ நேர்ல வந்து எடுக்கணும்னா எப்படி வரணும்? நேர்ல வரவங்கன்னா நீங்க சேலத்துல நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆர்பிடி மால்ல ஃப்ளோர்லயே நம்மளோட கடை இருக்கு. கரெக்ட்டா வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, அது இல்லாம சர்வீஸ் வாரண்டி 5 வருஷம் இருக்கு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்னால எல்லா ஸ்பேருமே அவைலபிள் தான். அதனால பயப்படாம தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க ஓவரால் இந்தியா எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல கூட வீடியோ பார்த்துருந்தா இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன டேட்ல சொல்லிடுவாங்க. வீடியோல எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகேனா வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வாங்க. உங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேரில் லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தென் வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். நீங்க சொன்ன டைம்ல கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். தென் பை சனிங் எஃப் நந்தா. பை பேசுங்க.